Hello friends, welcome to Ultra DP channel. நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டெம்பரரி பேசிஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஏ நவரத்னா PSU கம்பெனி அண்டு இந்தியாஸ் பிரீமியர் ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரெக்வயர் த ஃபாலோயிங் பர்சனல் ஆன் டெம்பரரி பேசிஸ் ஃபார் இட்ஸ் சென்னை யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1, ட்ரெயினி இன்ஜினியர் 1, ஆஃபீஸர் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 எலக்ட்ரானிக்ஸில் 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 மெக்கானிக்கலில் 6 போஸ்ட்டு. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சிவிலில் 1, ட்ரெயினி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் 8, ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 4, ட்ரெயினி இன்ஜினியர் சிவிலில் 1, ட்ரெயினி ஆஃபீஸர் வந்து ஃபினான்ஸில் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு 1/1/2025 பிரகாரம். ஸோ அதில் வந்து 32, 28 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1/1/2025 வரலும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியருக்கும் ட்ரெயினி ஆஃபீஸருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸுக்கு BE, BTech, BSc இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 400 + 18% GST, அது வந்து பார்த்தீங்கன்னா 472 ரூபா கட்டணும். அதுவே வந்து ட்ரெயினி இன்ஜினியர் ஆஃபீஸர் 1 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து 150 + 18% GST 177 ரூபா கட்டுற மாதிரி வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி SC, ST, PWD கேண்டிடேட் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் 31/1/2025 நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.